அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே போட்டியிட வேண்டிய காலம் வந்துடுச்சு, அதுவும் தனித்து நின்று போட்டியிட வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு திருமாவளவன் பேசுவதை குறித்து பல விமர்சனங்கள் தற்போது வந்துட்டு இருக்கு. இது குறித்து இந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். எப்போ திருமாவளவன் திமுக கட்சியோட கூட்டணி வச்சாரோ அதற்கு பிறகு திருமாவளவன் அப்படின்னாலே திமுகவுடைய ஒரு கைக்கூலி அப்படின்ற விமர்சனம் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. விசிக கட்சியுடைய தனித்துவமே திமுக கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு போயிடுச்சு அப்படின்றதான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஒரு மனக்கவலையாகவே இருக்கு அப்படின்றது அவங்களே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து ஆலோசனை பொதுக்கூட்டத்தில் கூட திருமாவளவன் இடத்துல நிறைய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல அப்படின்னும், நம்ம திமுக கட்சியிலிருந்து விலகிடலாம், நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், ஏன்னா சீமான்லாம் அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியுமே இந்த விஷயம் குறித்து சற்றும் மனமாறாத திருமாவளவன் தற்போது பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே நம்ம தனித்து போட்டியிட வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பது, ஒருவேளை சீமான் போல இவரும் தனிச்சு நின்று போட்டியிடலான்னு முடிவு எடுத்திருக்காரோ அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்தை தான் எழுப்பியிருக்கு. இந்த ஒரு விமர்சனம் குறித்து பல செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் தனிச்சு நின்னாரு அப்படின்னா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளே நான் தான் அப்படின்னும், அவர் திமுக கட்சியில இருந்து விலகிட்டாலே போதும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக கட்சியோட திருமாவளவனுக்கு ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு, அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், எப்ப வேணா கட்சியில இருந்து அவர் விலகிடுவாருன்ற ஒரு அறிக்கையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னும், இந்த ஒரு விஷயம் டாப் சீக்ரெட்டாக இருக்கு, அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத பதில் அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் ஒருவேளை திமுக கட்சியிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னா இது சீமானுக்கு மிகப்பெரிய போட்டியாக மாறுமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.